அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரியோதனன் நிஜமாகவே கண்ணீர் விட்டு அழுதானா அப்படின்னு நண்பர்கள் சிலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். எனக்கே பயமாயிடுச்சு, ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு. அப்புறமா 2-3 ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது துரியோதனன் அந்த கண்ணீரோட, இந்த கண்ணீரும் கம்பளையும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அழுகையில் அவனுடைய குரலே மாறிவிட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நிஜமாகவே துரியோதனன் அழுதிருக்கின்றான். ஆனாலும் பாருங்க, அந்த அழற நேரத்திலையும் அவனுடைய அந்த வெட்டி பந்தான் இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் கூட ஓயலை. அவன் சில நேரங்களில் உண்மையை பேசுகின்றான். அவன் சொல்கிறான், இந்த பாருங்க, இப்போ நான் இந்த மாதிரி அசிங்கமாக தோத்துட்டு பகைவர்கள் என்னை விடுவித்திருக்கின்றார்கள். இப்போ நான் ராஜ்யத்துக்கு வந்தேன்னா பீஷ்மர், கிருபர், துரோணாச்சாரியார், அசுவத்தாமன் இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? மற்ற அரசர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அங்கே இருக்க மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? எப்படி நான் இந்த மாதிரி ஆனன்றதை பற்றி நான் என்ன சொல்லுவேன்? எந்த முகத்தை வைத்துக்கொண்டு நான் அங்கே வருவதுன்னு கேட்குறான். கூடவே அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதாவது இந்த துஷ்டர்கள், திருட்டு பயிலுவா, இவங்களுக்கு அந்த செல்வம், அந்தஸ்து, அதுக்கப்புறம் வித்தை இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய அகங்காரத்தினாலேயே அதெல்லாம் சீக்கிரமாக போக்கி விடுவார்கள் அப்படின்னு உலகம் சொல்லாதா? அப்போது தன்னை ஒரு துஷ்டன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஏதோ இந்த செல்வாக்கு, அந்தஸ்து, பணம், வித்தை இதெல்லாம் எதேச்சியாக வந்தது, அகந்தையினால இதெல்லாம் போயிடுன்றதுக்கு நானே உதாரணமாகி விட்டேனே, ஒரு வரலாற்று சுவடாகி விட்டேனே அப்படின்னு பேசுகிறான். என்னுடைய அறியாமையால் நான் இதெல்லாம் இழந்து விட்டேன். எது அறியாமை? சரி, இப்போ அறியாமைன்னு அறிந்து விட்டாய் அல்லவா, இனிமேலாவது திருந்துவாயான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. துச்சாசனை கூப்பிட்டு சொல்கிறான், துச்சாசனா, நான் உனக்கு ராஜபட்டாபிஷேகம் செய்து வைக்கிறேன், நீ இந்த நாட்டை நன்றாக காப்பாற்றுவாய், கூடவே தான் கெட்டது போதாதுன்னு அவனையும் கெடுக்கணும் அப்படின்னு நினச்சானான்னு தெரியல. சகுனி, கர்ணன் 2 பேரும் உனக்கு பக்கபலமாக இருப்பார்கள், நீ நன்றாக நாட்டை ஆட்சி செய் அப்படின்றான். இது கூடவே இன்னொரு வார்த்தையும் சொல்கிறான் துரியோதன், நான் பகைவர்களை எல்லாம் வென்று அவர்கள் தலைமேல் நின்று அப்படி ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தேன். இப்போ இப்படி அசிங்கமாக தோத்து போயிட்டு உயிர் பிச்சை வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேனே அப்படின்னு சொல்கிறான். எந்த பகைவர்களை வென்றான்? ஒருவேளை மற்ற அரசர்கள், மற்ற நாடுகள் அதை ஜெயிச்சிருப்பான் போல இருக்கு, அதைத்தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கணும். இதுதான் அது பார்க்குறவங்க மனசில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய சிச்சுவேஷன். இப்போது துரியோதனனுக்கு நல்லா தெரியுது, நான் ஒரு அகங்காரம் பிடிச்சவன், துஷ்டன், அறியாமை, அதுக்கப்புறம் அதர்ம வழி நடப்பவன், இதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி பாண்டவர்கள் தர்மத்தின் வழி நடப்பவர்கள் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். அவர்கள் பராக்கிரமசாலிகள் அப்படின்றதையும் ஒத்துக்கிறான். அதாவது இந்த கந்தர்வர்களையே அவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே அவர்களை விட இவர்கள் ஒரு படி மேலானவர்கள் அப்படின்றது நமக்கு புரியுது. 2வது, கந்தர்வர்கள் கிட்ட தோத்து போகலை. என்னதான் அந்த சித்திரசேனனும் அர்ஜுனனும் நண்பர்கள், அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டார்கள், அதனால சண்டை நின்றுச்சின்னு சொன்னா கூட, சண்டை செய்வதற்கு, எதிர்த்து நின்று போரிடுவதற்கு, அஸ்திரங்கள் எய்வதற்கு திறமையானவன் அர்ஜுனன். இவனால் அது கூட முடியாமல் தானே டக்குன்னு கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போது இதெல்லாம் அவன் ஒத்துக்கிறான். தெரிஞ்சோ தெரியாமலோ, வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமாகவோ இதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் அந்த திமிருன்றது போல அகந்தை அழியவில்லை. இவ்வளோ அனுபவிச்சும் அவனுக்கு புத்தி வரலை அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன காரணம்? இதே துரியோதனன் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நாமளும் நம்ம டே டு டே லைஃப்ல இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸை பார்க்கலாம். ஏதாவது அநியாயம் அக்கிரமம் பண்ணிட்டு இருப்பாங்க, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போடுவாங்க, அதுக்கு பலனை கண்ணெதிர்க்கு அனுபவித்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோலாம் அநியாயம் பண்ணி இப்படி நாசமாக போயின்னுக்கிற, இனிமேலாவது திருந்து அப்படின்னு சொல்லி பாருங்க. அவனுக்கு தெரியும், ஆமாங்க எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறேன், அதுக்கு அனுபவிக்கிறேன் இப்படின்னு சொல்லிட்டும் மறுபடியும் அந்த பாவத்தை பண்ணுறவங்களையும் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். அப்போது அன்றைக்கு ஒரு துரியோதனன் இருந்தான், இன்னைக்கு ஏராளமான துரியோதனர்கள் இருக்கார்கள் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போது துச்சாசனன் வரான். அவனும் கண்ணீர் விட்டு புலம்புகின்றான். துரியோதனன் அழுததையாவது நம்ம ஒரு மாதிரி பிஞ்ச் ஆஃப் சால்ட்டோடு எடுத்துக்கலாம். பட் துச்சாசனன் போது அவனுடைய சகோதரன், அவன் கால்களில் விழுகிறான். துச்சாசனனுடைய கண்ணீர் துரியோதனனுடைய கால்களை நினைக்கின்றது. அவன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் எப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள்லாம் உயிர் தியாகம் செய்யக்கூடாது, நீங்கள் பகைவர்களை வென்று இன்னும் 100 வருட காலம்
இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகின்றீர்கள், தயவு செஞ்சு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்றது, நாங்கள்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்றான். இப்போ கர்ணன் வரான். ஏன் இப்படி முட்டாள்தனமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி புலம்பிட்டு இருக்கீங்க? இப்போ அவன் சொல்ல போற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்களா நான் பார்க்குறேன். அதுல பல கோணங்கள் இருக்கின்றன நண்பர்களே. சோகத்தில் இருப்பவனுக்கு சோகத்தினால் என்ன பயன்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் துக்கப்படுகிறவன் அவனுக்கு சோகம் எந்த விதத்திலும் உதவுவதில்லை அப்படின்றான் முதல்ல எடுத்த உடனே. இது ஏதோ வார்த்தை விளையாட்டு மாதிரி தோணலாம். இங்க கூட பார்த்தீங்கன்னா சாவே உனக்கு சாவு வராதா அப்படின்னு, எங்களின் மூச்சின் மூச்சே, எங்களின் குரலின் குரலே அப்படின்லாம் ஃப்ளெக்ஸ் வைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியா அப்படின்னு நினைச்சா அது கிடையாது. துக்கப்படுகிறவனுக்கு சோகத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஒரு துக்கம் நேர்ந்து விட்டது. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதா, அதை விட்டுட்டு ஆஹா இப்படி நடந்துருச்சு. இப்போ ஒரு சைக்கிள் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கணும். அக்கம் பக்கத்தில் சொல்லி வைக்கணும், அந்த பக்கத்தில் இருக்க சைக்கிள் கடைகளில் சொல்லி வைக்கணும், முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போல்லாம் சைக்கிள் தொலைஞ்சதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. சைக்கிளே வந்து ரொம்ப பார்க்க முடியறதில்ல. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போது நமக்கு வந்து அந்த சைக்கிள் அத்தியாவசிய தேவை. ஒன்று வந்து சில பேர் உடற்பயிற்சி செய்வதற்காக வாங்கியிருக்கலாம், சில பேருக்கு வந்து அது தொழில், நம்ம வேலைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி பைக் வாங்க முடியாதவங்க சைக்கிள் வாங்கி வச்சுருந்துருக்கலாம். அப்போ வந்து இந்த சைக்கிள் கிடைக்கும் அப்படின்னு எத்தனை நாள் காத்திருக்க முடியும் நம்மளால்? அது வரைக்கும் நாம் எப்படி போகிறது? இல்லை இப்போ ஒரு மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் நம்ம வேலைக்கு போவதற்கான செலவு என்ன? அந்த செலவுக்கு பதிலாக புது சைக்கிள் வாங்க முடியுமா, இல்லை பழைய சைக்கிள் செகண்ட் ஹேண்ட் யாராவது வாங்க முடியுமா, இல்லை நண்பர்கள் யார்கிட்டையாவது கடன் கேட்க முடியுமா? சரி, ஒரு மாதம் இல்லை 2 மாதம் காத்திருக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். அது வரைக்கும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? இந்த மாதிரி கணக்கு போட ஆரம்பிக்கணுமே தவிர, சைக்கிள் போயிடுச்சு, நான் இனிமேல் எப்படி வேலைக்கு போவேன், நான் இனிமேல் எப்படி சம்பாதிப்பேன், இப்படியே நீங்கள் உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? இப்படி நீங்கள் வந்து சோகப்பட்டுக்குன்னு அழுதுகினே இருந்தீங்கன்னா சைக்கிள் திரும்பி வந்துடுமா? இல்லை அவங்க முதலாளி தான் ஐயோ பாவம்பா அப்புறம் சோகத்தில் இருக்கான்ப்பா, அதனால் வந்து நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு வாங்கி தர போகிறாரா? யாராவது ஒருத்தர் 2 பேர் செய்யலாம், பட் எல்லாரும் அந்த மாதிரி செய்ய போகிறது கிடையாது. அப்போது இந்த சோகத்தினால் சைக்கிள் தொலைஞ்சு போச்சுன்னு துக்கம். இந்த துக்கப்படுகிறவனுக்கு நான் போயிடுச்சேன்னு உட்காந்து சோகப்பட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை தான் சொல்கிறான், சோகப்படுகிறவனுக்கு சோகத்தினால் என்ன இருக்கின்றதுன்னு கேட்குறான். ஏற்கனவே சைக்கிள் போயிடுச்சேன்னு சோகம், இதில் நீ சோகத்திலேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன மாறிவிட போகின்றது? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. என்ன சிச்சுவேஷன் இன்னும் மோசமாகும். நீ துக்கத்திலேயே உட்காந்துன்னு 2 நாள் வேலைக்கு போகல அப்படின்னா சம்பளம் வராது. அப்புறம் குடும்பத்தை எப்படி நடத்துறது? ஒரு விஷயம் நடந்து விட்டது, அதனால நமக்கு கஷ்டம், நஷ்டம், துக்கம் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணுமே தவிர போனதை நினைச்சே புலம்பிக்கிட்டு இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எடுத்த உடனே நச்சுன்னு ஆணி அடிச்சா மாதிரி சொல்றான் கர்ணன் இதை. அதுக்கப்புறமா எடுத்து சொல்றான் பாருங்க, இப்ப என்ன ஆயிப்போச்சு, அந்த பாண்டவர்கள் அவங்க வந்து உன்னை விடுவித்தார்கள், ஆஹா அவங்க என்ன விடுவித்து விட்டார்களே அப்படின்னு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதனால வந்து அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க இதை பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாரா இருந்தாலும் அரசனுக்கு ஒரு பிரச்சனை சண்டைன்னு வரும்போது அத்தனை பேரும் கூட படைக்கு வர வேண்டும். அந்த சேனையில அந்த படையில வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்போது அரசனுக்கு உதவியாக செல்ல வேண்டும். அப்படி இருக்குச்சே பாண்டவர்கள் எங்க இருக்காங்க? உன்னுடைய ராஜ்யத்துல தானே இருக்காங்க, நீ பரிபாலனம் செய்கின்றாய், அதனால தான் அவங்க எங்க சௌக்கியமா இருக்காங்க. அப்ப அவங்க இது செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை இல்லையா? நீ யுத்தத்துக்கு போறேன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க அத்தனை பேர் பின்னாடி வந்திருக்கணும். ராஜா சண்டைக்கு போறாரு, அப்போ அவருடைய ராஜ்யத்தில் இருக்க குடிமக்கள் நாம உடனடியாக நாம அங்க சண்டைக்கு போனோம் அப்படின்னு வந்திருக்கணும்ல. அதுலேயும் யார் அவங்கெல்லாம்? பராக்கிரமுடையவர்கள், யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவர்கள். அவங்க வந்து உன்னோட சண்டைக்கு வந்திருக்கணுமா வேணாமா? அவங்க வராம சும்மா உக்காந்துருந்ததே தப்பு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? யுத்தத்திலேருந்து காப்பாத்திருக்காங்க, அவ்வளவுதானே. இந்த மாதிரி தான் வந்து எத்தனையோ ராஜாக்கள் யுத்தத்தில் வந்து பகை வீரர்களால் பிடிக்கப்படுவது, இல்லைன்னா வந்து சொந்த வீரர்களால் மறுபடியும் காப்பாற்றப்படுவது இப்படின்றதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இவங்களுடைய கடமை துரியோதனா இது செய்திருக்க வேண்டும், செய்யாம சும்மா உக்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் கேட்ட உடனே போய் செஞ்சிருக்காங்க. இதை போய் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிற? இப்போ பாண்டவர்களது ராஜ்யம், சொத்து, செல்வம் எல்லாத்தையும் நீ அடைந்திருக்கின்றாய், அதை நீ அனுபவிக்கின்றாய்.
அவங்க எதுவும் இல்லாமல் சும்மா இருக்காங்க. அவங்க உயிர் தியாகம் செய்து விட்டார்களா? நீ என்னமோ இதுக்கு போயிட்டு நான் வந்து உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமாக நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் கர்ணன். இப்போ இந்த கர்ணனுடைய கேள்விகள் இது வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் லீகலாக சில ஆஸ்பெக்ட் பார்க்கலாம், மாரலாக சில ஆஸ்பெக்ட் பார்க்கலாம், ரெண்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல்னு சில ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கும். சரி, இப்போ கர்ணன் சொன்னது துரியோதனனை சமாதானப்படுத்துவதற்காக அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு முட்டு கொடுக்குறான் அப்படின்னு எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்களா அவனுக்கு ராஜ்யம் கொடுத்தான் அதனால் அவனுக்கு ஜால்ரா தட்டுறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் கர்ணனுடைய ஆர்கியூமெண்ட் வந்து அவன் சொன்ன அந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து தவறுன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன சார் இவ்வளோ தூரம் முட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி கேட்குறீங்களே அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜ்யத்தில் இருக்க பிரஜைகள் எல்லாரும் சண்டைனா உடனே ஓடி வந்துருக்கணும், அவன் வராதது தப்பு அப்படின்னு சொல்கிறான். கரெக்டு தானே? துரியோதனனுடைய ராஜ்யம் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் தான் பாண்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு இவன் சொல்றதுலேருந்து தெரியுது. அப்போ ராஜா சண்டைக்கு போடுறாருன்னா நீ வந்திருக்கணும், ஏன் வரல? நம்பர் 1. சரி, அதுக்கப்புறம் எப்படியோ வந்து சண்டைக்கு வந்து சேர்ந்துட்டு இப்போ ஒரு ராஜா சண்டைக்கு போகிறார். ஏன்னா ராஜா ஒருத்தர் மட்டுமே வந்து சண்டை போட்டு தானே ஜெயிக்கிறார், எல்லா படை வீரர்களும் தானே சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்புறம் நாளைக்கு வந்து ஐயோ நான் ஜெயிக்கவில்லையே, என்னுடைய படை வீரர்கள் தான் என்னை வந்து ஜெயிக்க வைத்து விட்டார்கள். ஒருவேளை ஒரு ராஜாவையே வந்து எதிரி நாட்டு வீரர்கள் சுத்திக்கிறாங்க, அப்போ மற்ற வீரர்கள் இந்த ராஜாவுடைய வீரர்கள் வந்து காப்பாத்துறாங்க. அப்போ உடனே இந்த ராஜா பத்தியா நான் ஒரு ராஜா, நான் சண்டை செஞ்சு இவங்களெல்லாம் வந்து தோக்கடிச்சிருக்கணும், ஆனால் கட்சியில் என்னுடைய படை வீரர்கள் ஒரு சாதாரண சிப்பாய் அவன் வந்து என்னை காப்பாத்திட்டானே அப்படின்னு எந்த ராஜாவாவது புலம்புறாங்களா? அதே மாதிரி தான் நீ ராஜா, அவர்களெல்லாம் குடிமக்கள், எல்லாவற்றையும் இழந்து விட்டு இருக்கின்றார்கள், அவங்க வந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது கடமை, கடமையை செஞ்சாங்க, அதுவும் கடமையிலிருந்து தவறிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்படி ஒரு அழகான விளக்கம் கொடுக்கின்றான் கர்ணன். அதாவது எந்த ஒரு ஆர்கியூமெண்ட் ஆர் முட்டு கொடுக்கறது அப்படின்னு வச்சிங்கனாலும் 3 விஷயமா பிரிக்கலாம். ஒன்று வந்து லீகலி கரெக்டா அப்படின்னு பார்க்கறது, அடுத்தது மாரலி கரெக்டா அப்படின்னு பார்க்கறது, 3வது டெக்னிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி கரெக்டா அப்படின்னு பார்க்கறது. இது 3மே ஒத்து போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. பல நேரங்களில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்கத்தான் செய்யும். இந்த லீகலி அண்ட் மாரலி இதுக்கு வேணா நம்ம ஒரு மாதிரி வித்தியாசம் புரிஞ்சிக்கலாம். அது டெக்னிக்கல் ஆர் ப்ராக்டிக்கல் வெர்சஸ் லீகலி அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு திருடன் அவன் வந்து செயினை பிடிச்சி இழுத்துட்டு பைக்கில் போயிட்டுருக்கான், போலீஸும் ஒரு பைக்கில் துரத்துறாருன்னு வச்சுக்கோமே. அவன் என்ன பண்ணிடுறான், டக்குன்னு ஒரு ஒன்வேல பூந்துடுறான். உடனே இந்த போலீஸ் அது ஒன்வே, நான் இந்த பக்கம் போகக்கூடாது, அதனால் அப்படியே சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒன்வேல ஒரு போலீஸ்காரே போகிறார் அப்படின்னு சொன்னால் முன்னாடி திருடன் வேகமாக போயிட்டு இருப்பான். ஆனால் இந்த போலீஸ்கார் போகிறத மட்டும் யாராவது படம் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, காவல்துறையே வந்து இந்த மாதிரி ஒன்வேல ராங் ரூட்டில் போகிறாங்க, இதெல்லாம் வந்து சரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வைரலாக பரவிடும், எல்லாரும் போட்டு கழுவி கழுவி ஊற்றுவாங்க, பாருங்க காவல்துறை செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. நடந்தது என்னன்றது தெரியாது. இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல அந்த காவல் அதிகாரி ஒன்வேளை நான் போக மாட்டேன், ராங் ரூட்டில் திருடன் போகலாம், அவன் திருடன், ஆனால் நான் வந்து போலீஸ், நான் போக மாட்டேன், அதனால் நான் அப்படியே சுற்றிக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்னா, எப்பா இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இவரை முதல்ல எங்கேயாவது வந்து டெஸ்க் ஜாப்பில் போடுங்க, இல்லை வேலையை விட்டு அனுப்புங்க, இப்படித்தானே வந்து பொதுஜனம் சொல்லுவாங்க. ஏன்னா இதுதான் டெக்னிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி கரெக்ட். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த திருட மாதிரியே அதே ஒன்வேல ராங் ரூட்டில் போயிட்டு துரத்துவது தான் டெக்னிக்கலி ஆர் ப்ராக்டிக்கலி சரியான வழியாக இருக்க முடியும். ஆனால் அது லீகலாக இருக்க முடியாது. ஏன்னா ஒன்வேல ராங் ரூட்டில் போகக்கூடாது. மாரலி அப்படின்னு பார்த்தா திருடர்களை எப்படி இருந்தாலும் வந்து கைது செய்ய வேண்டும், அந்த நகை இழந்தவர்களுக்கு அதை மீட்டு கொடுக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது மாரலி அது கரெக்டாக இருக்கும். லீகலி ஸ்ட்ரிக்டாக சொல்ல போனால் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும். அதே மாதிரி இந்த லீகலி வெர்சஸ் மாரலி பார்க்கலாமா? லெட் அஸ் சே ஒரு ட்ரெயின், அதில் வந்து நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுருக்காங்க. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் 1, 2, 3 அப்படின்னு இருக்க வேக்கன்சி என்ன இருக்கோ அதை அலாட் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோமே. இப்போது வெயிட்டிங் லிஸ்ட் 1 ஒருத்தர் இருக்கார், அவர் கொடுத்துட்டாரு. இப்போ 2, 3 2 பேர் வராங்க, ஒரே ஒரு பர்த்தோ சீட்டோ ஒன்று தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. வெயிட்டிங் லிஸ்ட் 2 இது வந்து சாதாரணமாக ஒருத்தர் வந்து ஊருக்கு போயிட்டு பண்டிகைக்கோ ஏதோ போயிட்டு திரும்பி போகிறார். வெயிட்டிங் லிஸ்ட் 3 இவர் வந்து ஒரு இராணுவ வீரர்,
ஏதோ அவசரம் லீவு கேன்சல் பண்ணிட்டாங்க, வர சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவர் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டை போட்டுட்டு திரும்பி போகிறாருன்னு வச்சுப்போமே. இப்போது நீங்களே சொல்லுங்கள் சார், அவர் மிலிட்ரியில் இருக்கார் சார், ஏதோ அவசர பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு லீவை கேன்சல் பண்ணிட்டு கூப்பிட்டுக்கிறாங்க சார், அதனால் அவருக்கு தான் சார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இது மாரலி கரெக்ட், லீகலி கரெக்டாக? ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 2ன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை ஓவர்லுக் பண்ணிட்டு நீங்கள் 3 எப்படி கொடுக்க முடியும்? இப்போ என்னதுக்கு பதில் சொல்வீங்க? இப்போ லீகலி வேற, மாரலி வேற, புரியுதா? இப்போ இந்த இடத்துல கர்ணன் சொன்னது லீகலி 100% கரெக்ட். ஒரு குடிமக்களுடைய கடமை என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறான். கூடவே இன்னொன்று சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறாங்க யாரு? பாண்டவர்கள். ஆனால் அதுக்காக அவங்க என்ன உயிர் தியாகம் செய்து விட்டார்களா? நீங்கள் என்னடானா இப்போ போயிட்டு அப்படியே நாட்டையே அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிற மாதிரி நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிய துரியோதனா, இது நியாயமா? இதெல்லாம் லீகல் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்கணும், பண்ணலை. பண்ண வேண்டிய கடமையை செஞ்சாங்க, இதுக்கு போய் நீ வருத்தப்படுறிய அப்படின்னு. நல்ல காலம் நான் நீ இருந்ததுன்னா இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ராஜா வந்து சுற்றி நின்றாங்கன்னா, படை வீரர்கள் காப்பாற்றினாங்கன்னா, இப்படி கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ரொம்ப அழகாக பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து கொடுக்குறான் கர்ணன். அதனால் நீ இதெல்லாம் யோசிக்காத, நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி நீ செய்கிற அப்படின்னு முடிவெடுத்துட்டியானா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நானும் உன்னோட வந்துடுறேன். உன்னை விட்டுட்டு நான் இருக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது துரியோதனா அப்படின்றான். இவ்வளவு சொல்லியும் துரியோதனன் ஒத்துக்கொள்ளவில்லை. இப்போ சகுனி வரான். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.